நல்லா ஹெல்த்தியாக வாழணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக வாழ முடியுங்க. இந்த வாழைத்தண்டை வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே நல்லதுங்க. வாழைத்தண்டை மேலே இருக்க திக்கான தண்டெல்லாம் எடுத்துட்டு இலசா இருக்கிறத பொடிசாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுடுங்க. கூட்டு பண்ணுறதுக்காக தோரம்பருப்பு, கடலப்பருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கப் தோரம்பருப்புக்கு பொடிசாக கட் பண்ண இந்த வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம இந்த கூட்டை வந்து சப்பாத்திக்கு, சுட சுட சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். தாளிக்கும் போது கடுகு, இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் தாளித்து வேக வச்ச அந்த கூட்டை வந்து அதில் போட்டிங்கன்னா சூப்பரான ரெடி ஆகிடும். இறக்கும்போது ஒரு பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கணுன்னா மணக்க ரெடியான இந்த கூட்டை சாப்பிட நீங்கள் தயாரா? எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, சந்தோஷமாக இருங்க.